ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு, தனித்துவமான கலாச்சாரம், உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள், சுவையான உணவுகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக உலகம் முழுவதும் அறியப்படுற நாடு தான் சீனா. இந்த வீடியோவில் சீனாவோட முக்கியமான இடங்கள், அதோட கலாச்சாரம், உணவு, மக்களோட வாழ்க்கை முறை மற்றும் சில சுவாரஸ்யமான தகவல்களை எளிமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீனாவில் இருக்க முக்கியமான இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பிளேஸ் தான் சீன பெருஞ்சுவர், த கிரேட் வால் ஆஃப் சீனா. வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த நாடோடி படைகளிடமிருந்து தங்களோட சீன பேரரசை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர். இதோட மீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 21,168 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சுவர் ரொம்ப லென்த்தானது. இதை கற்கள், மண் மற்றும் மரத்தை வச்சு கட்டினதும் இல்லாமல் அந்த கற்களை இணைக்கிறதுக்கு ஒட்டு சாதத்தையும் சுண்ணாம்பையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த கட்டடம் எவ்வளோ நாள் ஆனாலும் உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்கிறாங்க. இந்த சுவரை கட்டுறதுக்கு 20 to 30 லட்சம் பேர் இறந்ததாக ஒரு கணக்கெடுப்பு இருந்திருக்கு. இந்த சுவர் சராசரி உயரம் 6 to 7 மீட்டர், அதாவது 23 அடி வரைக்கும் இருக்குமா. மிக உயர்ந்த பகுதியில் 14 மீட்டர் 46 அடி உயரம் வரைக்கும் இந்த சுவர் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சீனாவில் இருக்க டெரகோட்டா ராணுவத்தை பத்தி தான். கிமு 210 இறந்த சீன சக்கரவர்த்தி பேரரசர் கின்ஷி ஹுவாங் தான் இறந்த பிறகும் தங்களோட அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டி தனது சமாதிக்கு அருகில அவங்க கூட இருந்த அந்த வீரர்களோட உருவங்களை களிமண்ணில் செஞ்சு அவர் இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே புதைச்சிட்டாரு. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1974 அங்கே கிணறு தோன்றதுக்காக விவசாயிகள் கிணறு தோண்டினப்ப தான் இந்த உருவங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் 8000க்கும் மேற்பட்ட வீரர்களோட உருவங்களும் 130 தேர்களும் 100கணக்கான குதிரைகளும் அங்கே இருந்திருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவங்கள் எல்லாமே ஒன்று போல ஒன்று ஒற்றுமையாக இல்லாமல் அந்த மீசை, முகபாவனைகள் எல்லாமே தனித்துவமாக இருந்திருக்கு. ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போகாமல் வித்தியாசமான முறையில் அந்த தலைப்பாகை எல்லாமே தனித்துவமாக செதுக்கப்பட்டது தான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற பிளேஸு பெய்ஜிங்கின் மையப்பகுதியில் இருக்க பார்பிடன் சிட்டி. உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட பழமையான அரச அரண்மனை வளாகம் தான் இது. இது மிங் மற்றும் குயிங் வம்சங்களில் சீன பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஏகாதிபத்திய அரண்மனை. இது கிட்டத்தட்ட 72 ஹெக்டேக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட அறைகள் இந்த அரண்மனையில் இருக்கு. இங்கே பேரரசர்கள் தான் வாழ்ந்ததாகவும் சாதாரண மக்கள் யாருமே அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லாதனால இது தடை செய்யப்பட்ட நகரம்னு அழைக்கப்பட்டுச்சு. இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாகவும் இது இருக்கு. அடுத்ததா ஜாங்ஜியாஜியே தேசிய வனப்பகுதி. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வானத்தை தொடும் அளவுக்கு உயரமான ஆயிரக்கணக்கான கல் தூண்கள் இங்க இருக்கு. 200 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டவையா இருக்கு. பல மில்லியன் ஆண்டுகளா காற்று, மழை மற்றும் இயற்கை அரிப்பின் காரணமா இவை உருவாகி இருக்கு. இங்க இருக்கிற இயற்கை காட்சிகளையும் பள்ளத்தாக்குகளையும் ரசிக்கிறதுக்கு தோதுவா அங்க ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. தரையில இருந்து உயரம் சுமார் 300 மீட்டர் வரைக்கும் இது இருக்கும். அங்க இருக்க தடினமான வெளிப்படையான கண்ணாடியால கட்டப்பட்டது அங்க இருக்க பள்ளத்தாக்குகளையும் அந்த ஆயிரக்கணக்கான தூண்களையும் ரசிக்கிறதுக்கு தோதுவா அமைஞ்சிருக்கு. இங்க ஆயிரக்கணக்கான அரிய வகை தாவரங்கள், 100கணக்கான பறவை இனங்கள், குரங்குகள் மற்றும் அணில்கள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் இந்த பூங்கால வாழுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஷாங்காய் நகர்ல இருக்க தி பண்ட். பண்ட் அப்படிங்கிற பேருக்கு சதுப்பு நிலக்கரைன்னு அர்த்தம். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரம்பரிய காலனித்துவ கட்டிடங்கள், பளபளக்கும் நவீன வானளாவிய கண்கவர் காட்சிகள் எல்லாமே அங்கே இருக்கிறனால அது ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸாக இருக்குது. அங்கே இருக்க கட்டிடங்களில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய கோதிக், பரோக் மற்றும் நியோ கிளாசிக்கல் போன்ற பல்வேறு பாணிகளில் கட்டப்பட்ட 52 வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் அங்கே இருக்கிறனால தான் அந்த பிளேஸ் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. அங்கே இருக்க நடைபாதை கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நடைபாதையாகவே இருக்கும். அடுத்ததா சீனாவோட கலாச்சாரங்களை பற்றி பார்க்கலாம். சீனாவில் கொண்டாடப்படும் மிக பெரிய மற்றும் முக்கியமான பண்டிகை சீன புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை போல ஜனவரி 1 அன்று வராது. சீனா சந்திர நாட்காட்டியை பின்பற்றுவதால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இறுதி முதல் பிப்ரவரி நடுப்பகுதி வரை வெவ்வேறு தேதிகளில் இவங்களுக்கு நியூ இயர் வரும். சீனர்கள் நியூ இயர் வருவதற்கு முன்னாடியே வீடு முழுவதும் சுத்தம் செய்வாங்க. அதன் பிறகு சிவப்பு நிற அலங்காரங்கள், விளக்குகள், காகித அலங்காரங்கள் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும் சீன எழுத்துக்களால வீடு முழுவதையும் அலங்கரிப்பாங்க. சிவப்பு நிறம் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு குறிக்குது. இந்த புத்தாண்டப்போ உலகில் எந்த நாட்டுல இருந்தாலும் பலர் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி குடும்பத்தோட இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க.
அந்த புத்தாண்டப்போ அவங்களோட பாரம்பரிய உணவான டம்ப்ளிங், நீண்ட நூடுல்ஸ், மீன், ஆரஞ்சு பழம், அரிசி உணவுகள் போன்றவற்றை சாப்பிட்டு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. சீன புத்தாண்டின் மிக பிரபலமான நிகழ்ச்சிகள்ல என்னன்னா டிராகன் டான்ஸ் மற்றும் லயன் டான்ஸ்ன்னு 2 இருக்கு. பலர் இணைந்து அந்த நீண்ட டிராகன் பொம்மையை தூக்கி கொண்டு இசைக்கேற்ப நடனம் ஆடுவாங்க. இது தீய சக்திகளை விரட்டி நல்ல அதிர்ஷ்டத்தை வரவேற்கும் பாரம்பரியமா நம்பப்படுது. புத்தாண்டு இரவு முழுவதும் வான வெடிக்கைகளும் பட்டாசுகளும் வெடிப்பாங்க. பண்டைய நம்பிக்கையின்படி பெரிய சப்தம் தீய ஆவிகளை விரட்டும்னு அவங்க நம்புறாங்க. சீன புத்தாண்டு தொடக்கத்தின் இறுதி நாள்ல லாட்டின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அங்க ஒண்ணு நடக்கும். ஆயிரக்கணக்கான சிவப்பு விளக்குகளை ஏத்தி இரவு நேரத்தில் தெருக்கள் முழுவதும் வெறும் விளக்குகளால அலங்கரிப்பாங்க. அடுத்ததா சீன மக்களோட உணவு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சீன உணவுகள் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானவை. டம்ப்ளிங், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பேக்கிங் டக், டோபு போன்ற உணவுகளை அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்ஸ்டிக் எனப்படும் 2 குச்சிகளை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவது சீன மக்களோட பாரம்பரிய வழக்கமாக இருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தி அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க. தேநீர் குடிப்பது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. தேநீர் முதல்ல தோன்றிய நாடுகள்ல சீனாவும் ஒண்ணு. விருந்தினர்களுக்கு தேநீர் கொடுத்து வரவேற்பது அவங்க மரியாதையின் அடையாளமா கருதுறாங்க. சீனாவில் உலகின் மிக நீளமான ஹை ஸ்பீட் ரயில் வலையமைப்பு இருக்கு. மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் ரயில்கள் அங்க இயக்கப்படுது. உலக புகழ் பெற்ற ஜெயின் பாண்டா இயற்கையாக வாழும் முக்கிய நாடே சீனா தான். பாண்டா சீனாவின் நட்பு அடையாளமா கருதப்படுது. சீனாவில் பலர் பணத்தை கையிலே எடுத்து செல்ல மாட்டாங்களாம். மொபைல் QR கோடு மூலமா தான் கடை, பேருந்துகள், உணவகங்கள் என எல்லா இடங்களிலும் பணம் செலுத்துவாங்களாம். வேர்ல்டு ஃபேக்டரின்னு சீனாவை அழைக்கிறாங்க. மொபைல், கணினி, பொம்மை, ஆடை, மின்சாதனங்கள் என உலகின் பயன்படுத்தப்படும் பல பொருட்கள் சீனாவில இருந்து தான் தயாரிக்கப்படுது. சீன மக்களோட பாரம்பரிய உடைகள்ல ஹான்ஃபு மற்றும் சியோங்சம் மிகவும் பிரபலமானவையா இருக்கு. பண்டிகைகள், திருமணங்கள் மற்றும் சிறப்பு விழாக்கள்ல இந்த உடைகளை மக்கள் பெருமையோடு அணியிறாங்க. சீனாவின் 1000 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விதமா தான் இந்த உடைகள் இருக்கு. சீனாவில் அடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சைனீஸ் ஆயில் பேப்பர் அம்பர்லா. இது காகிதம் மற்றும் மூங்கிலால் செய்யப்பட்டது. மழை மற்றும் வெயிலில் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாம திருமணம், திருவிழா மற்றும் பாரம்பரிய நடனங்கள்லையும் ஒரு அலங்காரமாகவும் பயன்படுத்துறாங்க. அடுத்ததா சைனீஸ் ஹேண்ட் ஃபேன். இது மூங்கில், பட்டு மற்றும் காகிதத்தால தயாரிக்கப்பட்டிருக்கும். வெப்பத்தை தணிக்க மட்டும் பயன்படுத்தாம பாரம்பரிய நடனம், கலை நிகழ்ச்சிகள், அலங்கார விழாக்கள்ல ஒரு அழகின் அடையாளமாகவும் இதை பயன்படுத்துறாங்க. சீனாவில் அடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது குங்ஃபு. சீனாவின் மிகவும் பழமையான தற்காப்பு கலை இது. இதை சண்டை போடுவதற்கு மட்டுமல்லாம உடல் வலிமை, மனக்கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொறுமையை வளர்க்கும் ஒரு கலையா இது இருக்கு. கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாகவே இந்த குங்ஃபுவை சீனர்கள் பயிற்சி செஞ்சுட்டு வராங்க. காலப்போக்கில் உலகம் முழுவதும் பிரபலமான தற்காப்பு கலையாகவும் இது மாறிடுச்சு. ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் போன்ற நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் குங்ஃபுவை உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமாக்குச்சு. விலங்குகளோட அசைவுகளை அடிப்படையா கொண்டது சில குங்ஃபு பாணிகள். அதாவது புலி, நாகம், கொக்கு, குரங்கு, பாம்பு போன்ற விலங்குகளின் அசைவுகளை பின்பற்றி சில குங்ஃபு பாணிகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல சீன மக்களின் அடிப்படையான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல இவங்களோட மதம், மொழி மற்றும் தொழில் பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.